ஹலோ கைஸ், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்குள்ளே முதல் ஃபேமிலியாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் ரோஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுனே புரியல. சொல்லப்போனால் அவங்க இருந்தால் அழுந்திருப்பாங்க போல், அந்த லெவலுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அவங்க அப்பா அம்மா அப்புறம் அவங்களுடைய அண்ணாவா தம்பியான்னு தெரியல, அவங்களாம் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அரவணைச்சி ஓகே வேறு லெவல், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தாங்க சௌந்தர்யா. ஆனால் வந்த உடனே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறேன். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். சௌந்தர்யா அவர்கள் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இமிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசும்போதெல்லாம் மாறி இருக்குது. சொல்லப்போனால் விஜய் சேதுபதி ஒவ்வொரு வாரமும் அதை அட்ரஸ் பண்ணவும் செஞ்சிருந்தாப்புல. அதெல்லாம் அவங்க மாற்றிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பரவாயில்ல, மாற்றிக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு சில நேரங்களில் க்யூட்டான ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் பல நேரங்களில் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி, அதாவது சௌந்தர்யாவோட ஃபேமிலி உள்ளே வந்த உடனே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், தயவுசெய்து பேக் பைட்டிங் பண்ணாத, பின்னாடி பேசாத, புரணி பேசாத, உனக்கு யார் மேலேயாவது ஏதாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்களே கூட்டு நிப்பாட்டி டேரெக்டாக பேசிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜாக்லின் பற்றியெல்லாம் பேசுகிறல பின்னாடிலாம், அந்த மாதிரிலாம் பேசாதம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இருக்குது. ஸோ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பேசாத, உனக்கு ஜாக்லின் மேலே ஒரு வருத்தம் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக கூட்டு உட்காந்து பேசு, சரியாயிடும். இல்லை ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க. அவங்க அப்பாவும் அதை தான் சொன்னார். இரண்டாவது விஷயம் என்னென்னா, யாருக்காவது அடிப்பட்டால் போய் முதல்ல பாரு. அவங்க காயத்தில் இருக்காங்க, வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது நீ இல்லை நடிக்கிறான், அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுறல, அது இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக இருக்குது. நீ வீட்டில் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஆனால் இங்கே மட்டும் ஏமா அப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. அது யாரை பற்றி அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும், ராணுவ பற்றி. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் இந்த ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். அந்த ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான இடத்துல வேறு மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறது ரொம்ப தப்பாக வெளியே போகுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கோ. விஜய் சேதுபதி தான் வாரம் உங்களுக்கு இன்ட் கொடுக்குறாருல, அதை சரியாக பயன்படுத்திக்கோ, கேட்டு புரிஞ்சு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க தம்பி தான் பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தார் சௌந்தர்யா மேலே. நீ கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸு, அதே மாதிரி பின்னாடி பேசுகிறது, இதெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி மற்றவங்க பேசும்போது நீ ஒரு விஷயத்தை பண்ணுற, எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பேச வேண்டிய இதுவே இல்லை அப்படின்ற மாதிரி உன் பாட்டுக்கு போயிடுற. அதே விஷயத்த அவங்க உனக்கு பண்ணாங்க எப்படி இருக்கும்? அதே மாதிரி நீ வழியில் காயத்தில் துடிச்சிட்டு இருக்கும்போது மற்றவங்கெல்லாம் நடிக்கிற அப்படின்லாம் சொன்னால் எப்படி இருக்கும் உனக்கு? ஸோ அதெல்லாம் நீ அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கர சிவியராக கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அவங்க தம்பியா அண்ணனான்னு தெரியல, அவர் கொஞ்சம் ரொம்ப ரூடாக தான் இருந்தார் சௌந்தர்யா கிட்டே. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ பரவாயில்லப்பா, ஃபேமிலி ரொம்ப நேர்மையாக அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா பாராட்டலாம். பட் என்ன ஒன்றுனா, அந்த ஜெப்ரியை பற்றி கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வச்சுக்கோ, நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் பார்த்து நாங்கள் வியக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினுக்கு வேறு லெவலில் கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அம்மா தான் ராக் பண்ணிட்டாங்க. என்னென்னா, உனக்கு அது நடக்கும்போது நீ என்ன ரியாக்ட் பண்ணுவேன், நாங்கள் என்ன நினைப்போம், அந்த ஒரு விஷயத்தை நீ மற்றவங்களுக்கு பண்ணுறியா, அது எப்படி சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேறு லெவல். சௌந்தர்யாவோட அப்பா அம்மா அப்புறம் தம்பி இவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.